வணக்கம் மாணவர்களே! இன்று நாங்கள் வளர்தமிழ் 8 மாணவர்களுக்கான வாசித்தல் பயிற்சிகள் சிலவற்றை பார்ப்போம். முன்பு ருசியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில் போர் மூண்டது. பிரித்தானியாவும் பிரான்சும் துருக்கிக்கு உதவி செய்தன. அப்போரிலே பிரித்தானிய படைவீரர் பலர் காயமடைந்தனர். அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் இருக்கவில்லை. விளக்குகளோ மெழுகுவர்த்திகளோ இன்றி நிலா ஒளியிலேயே மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் காயமடைந்தோரின் தொகை கூடியது. இச்செய்தியினை இங்கிலாந்தைச் சேர்ந்த புளோரன்சு நைட்டிங்கேல் அறிந்தார். அவர் கையில் ஒரு விளக்குடன் சென்று காயப்பட்ட நோயாளிகளுக்கு பணிபுரிந்தார். புளோரன்சு நைட்டிங்கேல் கையில் விளக்குடன் சென்று பணிபுரிந்தமையால் விளக்கேந்திய பெருமாட்டி என்ற சிறப்பு பெயரை பெற்றார். ஈழத்தில் தமிழீழத்திற்கு வெளியே தமிழர்கள் வாழும் பகுதி மலையகமாகும். இது மலைவீழ்ச்சியுடைய பகுதியாகையால் நீர்வளம் மிகுந்தது. அதனால் இங்கு இளந்தென்றல் வீசும் இனிய சோலைகள், மரங்கள், ஆங்காங்கே மலைகளினூடே சலசலத்துத் தவழ்ந்து வரும் அருவிகள் இவை போன்று கண்கொள்ளாக் காட்சிகள் நிறைந்திருக்கும். கண்டியை ஆங்கிலேயர் கைப்பற்றிய பின் மலையகத்தின் இயற்கை வளத்தைக் கண்டு மகிழ்ந்தனர். அவ்வளத்தினைப் பயன்படுத்தி தேயிலை, கோப்பி, இறப்பர் போன்ற பெருந்தோட்டப் பயிர்களைப் பயிரிட்டனர். இப்பெருந்தோட்டப் பயிர்ச்செய்கைக்காக உழைத்தவர்கள் தமிழகத் தமிழர்கள். தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீரஞ்செறிந்த வரலாறுகள் இலங்கை மண்ணில் காணப்படுகின்றன. அவ்வகையில்
ஈழத்தில் சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லாளன், சங்கிலியன், கைலை வன்னியன், பண்டார வன்னியன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். எல்லாள மன்னன் இலங்கையை 44 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்தான். இதனால் இலக்கியங்கள் இம்மன்னனை புகழ்ந்து போற்றுகின்றன. இவ்வாறு தமிழ் மன்னர்களால் காலங்காலமாக ஆளப்பட்டு வந்த மண் எங்கள் மண். இவ்வாறான பந்திகளை நீங்கள் வாசித்து பழகுங்கள். ஏதேனும் வினாக்கள், கருத்துகள் இருப்பின் கருத்து பெட்டியில் இடலாம் அல்லது எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அறியத் தரலாம். நன்றி.